உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு சொர்க்கத்திற்குள் வாழ்வதற்கான ஒரு வழிமுறை. நீங்கள் ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வாழணும், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறணும், நரகமாக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உணவு கட்டுப்பாடோடு வாழ்ந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதுவே நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிட்றீங்க, ஒரு உணவு இல்லாமல் மாமிசம், மீன், முட்டை, அரிசி, கோதுமை, கேழ்வரகுன்னு சொல்லி தானியங்களையும் மாமிசம், மீன், பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா, நோய்களை தருகிற உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு நரகத்துக்கு போயிடுவீங்க. அதனால் சொர்க்கமும் நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்க வேண்டுமா நரகமாக இருக்க வேண்டுமானோ அப்படின்னா அது நாம் தான் முடிவு பண்ணணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது. சொர்க்கமாக நரகமாக என்பதே நம்மக்கிட்ட தான் இருக்குது. உணவில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் இருப்பீங்க, நரகத்தில் விழுந்துருவீங்க. நரகங்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பெரிய பள்ளத்தாக்கு அதில் ஏறி வரணும். ஏறி அந்த பள்ளத்துலேருந்து ஏறி வெளியில் வந்தால் தான் அதான் உணவு கட்டுப்பாடு. ரொம்ப கஷ்டம். அந்த பள்ளத்தில் விழுந்துட்டாக்கா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பள்ளத்தில் தான் இருக்கீங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நரகத்தில் தான் இருக்கீங்க, நரகங்கிற ஒரு பள்ளத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல. அப்படியே சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி அது இதுன்னு ரொம்ப அதாவது ஏதோ சொர்க்கம்னு நினச்சிட்டு நரகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு நரக வாழ்க்கை. இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிட்றது ஒரு நரகம். ஒரு நரகத்தில் இருக்கிறாங்க. நரகத்தில் இருப்பவர்களுக்கு மாமிசம் சாப்பிடுகிறவர்களுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் எல்லாமே, ஃபீலிங்ஸ் எல்லாமே, உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு நரக உணர்ச்சி தான். அது எப்போ தெரியுமா? நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க, அப்போ தான் தெரியும். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் நரகத்தில் இருந்திருக்கோங்கிறத உணர்வீங்க. மனித உணவுங்கிறது எது? மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த மனித உணவுகள் எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் மனித உணவு. அதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காமல் பச்சாவே வேக வச்சு சாப்பிட்ணும். அதை மட்டும் அப்படி சாப்பிடும்போது தான் நாம் இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவு எல்லாமே ஒரு நரகத்தில் வாழ்கிற அனுபவத்தை தந்திருக்கிறது. நாம் இதுவரை நரகத்தில் இருந்திருக்கோம். நாம் இதுவரை சாப்பிட்டது எல்லாமே நரகத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது தெரியும். இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, தோசை, பிரியாணி இது எல்லாமே நரகத்தில் வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். அதனால்தான் இந்த உணவுகளை சாப்பிட்டதுனால்தான் நோய்கள் வருகிறது. நோய்கள் யாருக்கு வரும் தெரியுமா? நரகத்தில் இருப்பவர்களுக்கு தான் வரும். நரகத்தில் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு மட்டும்தான் நோய்கள் வரும். இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் நரகத்தில் வாழ்கிற மனிதர்கள் சாப்பிடக்கூடியது. ஆனால் இவங்க இதுதான் சுவையானது, இட்லி தான் சுவை, தோசை தான் சுவைன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. மாமிசம் தான் சுவையானது, அது ராஜா உணவு, அது இதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது நீ நரகத்தில் இருக்கிறாய் என்பதை நீ உணரணும். அது அப்போ தான் உனக்கு தெரியும் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது, மனிதர்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது அப்போ தான் உனக்கு தெரியும். அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறத ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறத நீங்கள் உணரணும். மக்கள் உணவு கட்டுப்பாடுன்னா என்னென்னு தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சொர்க்கம்னா என்னென்னு தெரியல, நரகத்தையே சொர்க்கம்னு நினச்சிட்ருக்காங்க. நரகத்தில் இருக்கிற துன்பங்களை தான் துன்பம்னு நினச்சிட்ருக்காங்க. நரக அனுபவங்களில் தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நோய்கள்லாம் வருது. நோய்கள் பாருங்கள், அதுலேருந்தே தெரியுதா? நீங்கள் சாப்பிட்ற உணவுனால தான் நோய் வருது அப்படின்னா அப்போ அதுதான் நரகத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகள். அந்த உணவுகளை சாப்பிட்டனால தான் நோயே வருது. அப்போ இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டனால தான் நோயே வருது அப்படின்னா அதான் நரகன்றது. நரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது. நோய்கள் என்பது நரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுவே உணவு கட்டுப்பாடு, மனித உணவுகளை மட்டுமே, இயற்கை அனுமதிக்கப்பட்ட மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா அவர்களுக்கு நோய்களே வராது. நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். நரகத்திலிருந்து தப்பிச்சிடலாம். ஒரு நரகத்திலேருந்து தப்பிச்சா எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கணும். அப்போ தான் தெரியும் நம்ம சொல்கிறது உண்மையாக பொய்யா. அதை தெரிஞ்சுக்கவாது நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிவிட்டு சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா போய் திரும்பவும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்புறமா நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலாமா வேண்டாமா, மனித உணவுகளை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் அப்புறமா தான் முடிவு பண்ணணும்.